பொதுவாக நாம் பணம் வருமானம் வரும்போது மட்டும் சேமிக்க நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் செலவுகளை திட்டமிடும்போதுதான் பணம் மிச்சம் பண்ண முடியும். முதல் நாள் சம்பளம் வந்தவுடனே உங்கள் சேமிப்பை தனியாக எடுத்து வைக்க வேண்டும். எடுத்துக்காட்டு 10% அல்லது ரூ. 500 என்ற நிலையான தொகை. கடைசியில் மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் ஒருபோதும் சேமிப்பு இருக்காது. அதிக செலவுகளை சுருக்குவதற்கு மாதத்திற்கு ஒரு நாள் நோ ஸ்பெண்ட் டே வைச்சுக்கவும். அந்த நாளில் எந்தவித செலவுகளும் செய்யாமல் ஒரு வழக்கத்தை வளர்க்கவும். கடன் தவிர்ப்பு என் சுதந்திர சேமிப்பு கடன்களை கட்டுப்படுத்தினால் உங்கள் மாதச் செலவிலும் வெகுவாக ஈர்ப்பு இருக்கும். இந்த வழியில் சிறு தொகைகளாகச் சேமித்தாலும் நாட்கள் போக போக பெரிய தொகையாகவும் வசதியாக கருதப்படும் பொருட்களாகவும் மாறும்.